பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை தியானித்து உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். சங்கீதம் 106 சங்கீதம் 2வது வசனம். கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை யார் சொல்லுகிறார்கள்? அவருடைய துதியை யார் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன்? ஏனென்றால் ஆண்டவருடைய நாமம், அவரது துதி பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமானால் அந்த இடத்தில் கர்த்தருடைய வல்லமையான செய்கைகள் சொல்லப்பட வேண்டும். அவருடைய செய்கைகள் சொல்ல சொல்ல மனிதனுக்குள் விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. விசுவாசத்தை அவனுக்குள்ள அந்த விசுவாசம் பெருகும் பொழுது ஆண்டவரை துதிக்கிறான். அவனுக்கு அற்புத அடையாளங்கள் நடந்து அதன் நிமித்தம் தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது. இன்னைக்கு நாம் நம்முடைய சூழ்நிலையில எதை பேசுகிறோம் சொல்லும் பொழுது, நாம் யார் நிமித்தம் காயப்படுத்தப்பட்டோமோ, யாரால் கஷ்டப்படுத்தப்பட்டோமோ, யார் நம்மை அதிகமாய் துன்பப்படுத்தினார்களோ, தினந்தோறும் காலையில எழுந்து மாலை வரை அவர்கள் செய்த கிரியைகளை மீண்டும் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறோம். மீண்டும் மீண்டும் அவைகளையே நாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். 2வது பாருங்க, நம்ம கடந்து வந்த பாதை, அந்த கஷ்டமான சூழ்நிலைகள், நான் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அந்த பாரம் எனக்கு இப்படி இருக்கிறது, இன்னைக்கும் என்னால அதை மறக்க முடியல என்று சொல்லி கடந்து வந்த பாதைகளை பற்றி நாம் பேசுகிறோம். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. மீண்டும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து பெரிதுபடுத்தி அதை குறித்து நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், இன்னைக்கு நம்மளை யாரெல்லாம் பழித்து பேசுறாங்க, எந்த ஜனம் நமக்கு விரோதமா நிக்கிறாங்க, அல்லது எந்த இடத்துல நம்ம தாழ்த்தப்படுகிறோம், இதையே நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. அவைகள் தேவனுடைய மகத்துவங்களையோ, தேவனுடைய அதிசயமான துதியையோ அது பிரஸ்தாபப்படுத்துவதற்கு ஏதுவா இருப்பதில்லை. அதற்கு பதிலாய் மீண்டும் அவிசுவாசம், சந்தேகம், தோல்வி, பயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. பாருங்க, அவிசுவாசமும் சந்தேகத்தையும் பயத்தையும் நம்ம பேசும் பொழுது அங்க துதி வெளிப்பட முடியாது. மீண்டும் போராட்டம் உருவாகிறது. அடுத்தபடியா எலியா என்ன பேசுறான்னு சொன்னா, ஏசபேல் சொன்ன வார்த்தைகளை கேட்டு பயந்து அவள் என்னை கொன்று போடுவாள் என்று சொல்லி அதற்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளே செத்து போயிடலாம். ஆண்டவரே போதும், ஆண்டவரே நீரே ஜீவனை எடுத்துக்கொள்ளும், இவ்வளவு மகிமையும் வல்லமையும் தேவனுக்காய் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணின அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஒருவனுடைய வார்த்தையை கேட்டு பயந்து போய் அதை பேசினது நிமித்தம் அவன் என்னுடைய ஜீவன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 106:2 வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய வல்லமை நம்ம சொல்லும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது, ஒரு மாற்றம் வருகிறது. இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிற மாற்றம் நிச்சயம் நம்முடைய குடும்பத்திலே வரும். முதலாவதாக நம்ம சாத்தானுடைய சோதனைகளை, அவனுடைய போராட்டத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் நம்ம அவருடைய வார்த்தை, அதாவது அவருடைய வல்லமையை நம்ம சொல்லும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. யோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையில அதிகமான நெருக்கடிகள் வருகிறது, போராட்டம் வருகிறது, பிரச்சனை வருகிறது, எல்லாத்தையும் அவன் இழந்துட்டான். பயங்கரமான இழப்பு. கடைசியாக அவனுடைய சரீரத்துல ஒரு பாதிப்பு, பிள்ளைகள் மரித்து போனார்கள், மனைவி கைவிடுகிறாள். எல்லா சோதனையும் ஒட்டுமொத்தமா யோபு தன்னுடைய வாழ்க்கையில அவன் அனுபவிக்கும் பொழுது அந்த இடத்துல அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். அவருடைய செய்கைகளை அவன் சொல்ல ஆரம்பித்தான். யோபுடைய பொறுமை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல கர்த்தருடைய செயலின் முடிவை பற்றியும் நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய செயலுடைய முடிவு என்ன? இரட்டிப்பான ஒரு மேன்மை. யோபு 42 அதிகாரம் 9 முதல் 12 வரை உள்ள வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்க ஆண்டவருடைய செயல்கள் என்னென்ன நடக்குது என்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுல 9வது வசனத்தின் கடைசி பகுதி தெளிவாய் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அதாவது ஆண்டவருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி கர்த்தரை துதிக்கிற அந்த சூழ்நிலையில கூட ஆண்டவரை அவ எந்த விதத்திலும் மறுதலிக்காம ஆண்டவருடைய நாமத்தை துதித்த அந்த துதி, ஆண்டவரே அவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி
பார்க்கிறோம். இன்னைக்கும் சோதனை, வேதனைகள், சாத்தானுடைய போராட்டம் உங்க குடும்பத்துல எழும்பி உங்களை கீழே தள்ள அதிகமாய் செயல்படும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்க முகத்தை நோக்கி பார்ப்பார், உங்க முகத்தை பார்ப்பார். இன்னைக்கு யோபுவை பார்த்தது போல உங்களுடைய முகத்தை ஆண்டவர் பார்ப்பார். இரண்டாவதாக 10வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய செயலை நம்ம சொல்லும் பொழுது, அவருடைய துதியை நம்ம சொல்லும் பொழுது, ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். இன்னைக்கு யார் நடுவுல உங்க குடும்பம் இன்னைக்கு சிறையிருப்புக்கு நடுவுல இருக்கிறதோ, ஆண்டவர் அந்த சிறையிருப்பை முற்றிலுமாக உங்க வாழ்க்கையை விட்டு எடுத்து மாற்றி ஒரு பலத்த அற்புதத்தை செய்வார். சங்கீதம் 106:2 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். துதியை, அவருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றுகிறார். நிச்சயம் இந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற சிறையிருப்புக்குள்ள நீங்க என்னைக்கு இருக்க முடியாது. இன்னைக்கு எப்பேற்பட்ட வியாதி, கடன் பாரம், போராட்டம் என்கிற சிறையிருப்பில் அந்த சகோதரி சகோதரனே நீங்க இருப்பது கிடையாது. கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு நிச்சயம் வெளியிலே கொண்டு வருவார். காரணம், யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு அவருடைய செயலை சொல்லுகிற, அதை பேசுகிற உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதே யோபு 42:10 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். முன்பு இருந்த நன்மைகளை விட, முன்பு இருந்த ஆசீர்வாதங்களை விட இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வல்லமையான செய்கைகளை நாம் பேச ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில இரண்டத்தனையாய் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம் குடும்பத்தின் மேல, நம் வீட்டுக்குள்ள, நம்முடைய சந்ததிகள் மேல இறங்க ஆரம்பிக்கிறது. அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, மகத்துவம் எப்படிப்பட்டது, அப்படிப்பட்டவைகளை சொல்ல சொல்ல இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்த அந்த கர்த்தருடைய செயலின் வல்லமையை நம்ம சொல்லும் பொழுது, நாமும் எந்த இடத்துல இருந்து வெளியில வர முடியாம இருக்கிறோமோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நாமும் வெளியே வர ஆரம்பிக்கிறோம். அதே போல யோபு 42:12 முதல் பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். முன் நிலைமையை விட, முன்பு இருந்ததை விட, இன்னைக்கு நம்ம இருக்கிறதை விட, இனி வரப்போகிற நாட்கள் அது மேன்மையான ஒரு நாட்களாய் நம்முடைய வாழ்க்கையில மாறும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய செயலின் வல்லமையை தொடர்ந்து நாம் அறிக்கையிடும் பொழுது, யோபுடைய வாழ்க்கையில அவனுடைய சொந்த குடும்பத்துக்குள்ள நடந்த அந்த அற்புதங்கள், அது வரைக்கும் அவனை திரும்பி பார்க்காதவங்க அத்தனை பேரும் மறுபடியும் திரும்பி பார்த்தாங்க. இழந்த நன்மை வந்தது, இழந்த உறவுகள் அவனுக்கு திரும்ப கிடைத்தது. அவர்கள் எல்லாரும் அவனை நோக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை யோபுடைய குடும்பத்துல முதலாவது ஆண்டவர் செய்தான். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து மாலை வரை கிடைக்கிற நேரத்துல அவருடைய வல்லமையான செய்கைகள் என்ன என்ன என்று ஆராய்ந்து பார்த்து, வேதத்தில் அவருடைய அதிசயமான செய்கைகள், அவர் நடத்தி வந்த பாதைகள், செங்கடலை பிளந்தது, எரிகோவை அவர் தகர்த்தது, யோர்தான் பின்னிட்டு போக செய்த இப்படிப்பட்ட வல்லமையான செய்கைகளை நாம் சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவதாக பாருங்க, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல கொர்நேலியுடைய வீட்டுக்கு போய் பேதுரு அங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான செய்கைகளை பேச ஆரம்பிக்கிறார். அந்த வல்லமையான செய்கைகளை சொல்ல சொல்ல அந்த இடத்துல பலத்த அற்புதங்கள் மாத்திரமல்ல, அங்கு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வர ஆரம்பித்தது. ஒரு சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும்னா, சபையின் ஜனங்கள் அங்கு பெருகணும்னா, கூட்டம் கூட்டமான ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னா, நாம் அங்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் கர்த்தருடைய அந்த செயலின் வல்லமை. சங்கீதம் 106:2 படி அவருடைய செயலின் வல்லமை. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இனி என்ன செய்ய போகிறார். இப்ப நம்ம ஈஸியா என்ன பேசுறோம், நீ இந்த குறையோட வந்திருக்கிறாய், இந்த பாவத்தோட இருக்கிறாய். பாவமும் குறையும் உண்மைதான். ஆனால் அந்த பாவத்திலிருந்து வெளியில வர வழி என்ன, அந்த குறையிலிருந்து ஜனங்கள் வெளியிலே வருவதற்கு என்ன வழி, அந்த பிள்ளைகளுடைய வியாதியிலிருந்து அவர்கள் வெளியே வர என்ன வழி, அவர்களுடைய உடைக்கப்பட்ட மனதிலிருந்து இருதயத்திலிருந்து அவர்கள் வெளியே வர என்ன வழி, அந்த வழிதான் கர்த்தருடைய செயலின் வல்லமை. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காய் வந்தார், இயேசு என்ன செய்தார், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், இப்பொழுது இயேசு எங்கே இருக்கிறார், இயேசுடைய வல்லமையான செயல்கள் என்ன, அதை மக்களுக்கு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருக்குள்ள ஒரு எழுப்புதல், ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை அவர்களுக்குள்ளே ஊற்றப்படுகிறது. அந்த வல்லமையினாலதான் ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது,
சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனம் 45, அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். 46வது வசனம், பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்ப அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு எழுப்புதல் வருகிறது, அநேகருக்குள் ஒரு மாற்றம் வருகிறது, பல பாஷைகளை பேசுகிறார்கள், தேவனை புகழுகிறார்கள், அங்கு ஒரு ஆச்சரியம் உண்டாகிறது, பாவ மன்னிப்பு உண்டாகிறது. இதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். குறையும் பேச வேண்டாம், நம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டாம். நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது அவசியம் அல்ல. இயேசு எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பு என்ன, மீட்பு என்ன, சபைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற எழுப்புதல் என்ன, இதை சொல்ல 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 ஆத்துமாக்களின் கூட்டம் பெருகுகிறது, அதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிக்கிறது. இப்போ ஒரு மருத்துவத்தை நம்ம போறோம், ஏன் போறாங்க, ஏன் ஒரே ஒரு மருத்துவமனையில அதிக கூட்டம், ஏன்னா அங்க ஏதோ ஒரு நோய் அங்கு சுகமாக்கப்படுகிறது, அதற்கான மருந்து கொடுக்கப்படுகிறது. அப்ப இததான் இன்னைக்கு காலகட்டத்துல மக்கள் விரும்புறாங்க. நான் இங்க போனா என் குடும்பத்துல என் வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்கும், அதாவது தேவன் எனக்கு என்ன செய்கிறார் என்கிற கிரியைகள் சொல்லப்படதான் மக்களுக்குள்ள மாற்றம் வருமே தவிர, நீ பாவி, நீ அசுத்தம் உள்ளவன், நீ இப்படிப்பட்டவன், நீ இதை செய்கிறாய், இதுல எழுப்புதல் வர வாய்ப்பு கிடையாது. எப்பொழுது இயேசு அவருடைய செயல்கள் அவருடைய வல்லமை அங்கு பேசப்படுகிறதோ, கிறிஸ்து இயேசுவினுடைய வல்லமையான செயல்கள் பேசப்படுகிறதோ, அங்குதான் எழுப்புதலும் வல்லமையும் விடுதலையும் ஆசீர்வாதமும் உண்டாகிறது. அப்ப அதை குறித்து நம்ம சொல்லி நம்ம பெரிய ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு கேட்ட இந்த வசனத்தின்படி நம் கர்த்தருடைய செய்கையின் வல்லமையை சொல்லி அவருடைய துதியை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுதுதான் அவருடைய நாமம் மகத்துவப்படும். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய செயலின் வல்லமைய மீண்டும் மீண்டும் நீங்க சொல்லும் பொழுது, குறை இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கடன் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், ஆனால் அதை பற்றி பேசாமல் தேவனுடைய வல்லமையான செயல்களை தொடர்ந்து பேசும் பொழுது அந்த வல்லமையான செய்கைகள் உங்க வாழ்க்கையில வல்லமையான கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில ஆண்டவர் சங்கீதம் 106:2 ஆகிய இந்த வசனத்தின் மூலமா நீங்க கூட பேசி இருக்கீங்க. கர்த்தருடைய செய்கைகளின் வல்லமை குறித்து நாங்க பேசணும், அதுதான் அவருடைய நாமத்தின் துதியை பிரஸ்தாபப்படுத்தும் என்று சொல்லி நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. இனி எங்களுடைய குறைகளை நாங்க பேச மாட்டோம், எங்க வாழ்க்கையில நடந்ததை நாங்க பேச மாட்டோம் ஆண்டவரே. நீர் எப்படிப்பட்டவர், எங்க வாழ்க்கையில முடிவு நீர் எதை செய்ய போகிறீர் என்கிற அந்த வல்லமையான காரியங்களை குறித்து நாங்க சொல்ல போறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க வாழ்க்கையின் குறைவு மாறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர் மாற்றப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இவர்கள் குறைவுகள், இவர்கள் பிள்ளைகளுடைய குறைவுகள், இவர்கள் வாழ்க்கையின் குறைவுகள், இவர்கள் பொருளாதாரத்தின் குறைவுகள் மாற்றப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்க வல்லமையின் செய்கைகள், அதனுடைய கிரியைகள் எங்க வாழ்க்கையில நடப்பதாக. ஆண்டவரே, இந்த குடும்பத்துல இதை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், கண்ணிகள், கட்டுகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் இன்றைய தினத்திலே மாறி போவதாக, ஒரு மாற்றம் வருவதாக. இவர்கள் ஆண்டவரை அழுவதற்கு பதிலாய் உங்க நாமத்தை சொல்லி துதிக்கும்படி இவர்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சாத்தான் கொண்டு வந்த போராட்டங்களை குறித்து பேசாமல் கர்த்தர் தரப்போகிற தந்துவிட்ட ஜெயத்தை குறித்து அறிக்கை பண்ணி பேச, அவர்கள் தேவனுடைய செயலை பற்றி சொல்ல எங்களை நீங்க பலப்படுத்துங்கப்பா. இந்த குடும்பங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும், சபைகளுக்குள்ள அற்புதம் நடக்கட்டும், ஊழியர்களுக்குள்ள அற்புதம் நடக்கட்டும், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில எழுப்புதல் உண்டாகட்டும். இதுவரை இல்லாத மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.